இந்த மாதம் 16ஆம் தேதி தொடங்கப்பட்ட நாகப்பட்டினத்திற்கும் காங்கேசன் துறைமுகத்திற்கும் இடையிலான சிவகங்கை பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவையில் சில குறிப்பிடத்தகுந்த மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. முதலாவது, பயண கட்டணத்தில் சலுகை. இரண்டாவது, கூடுதலாக பொருட்கள் எடுத்துச் செல்ல அனுமதி. மூன்றாவது, போக்குவரத்தில் மாற்றம். இவை என்ன அப்படிங்கிறத விரிவாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். முதலாவது, பயண கட்டணத்தில் சலுகை. அதாவது இந்த மாதம் 20ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை பயணிக்கும் பயணிகள் அனைவருக்கும் பயண கட்டணத்தில் 10% அப்படிங்கிறது தள்ளுபடியாக வழங்கப்பட்டிருக்கு. இந்திய மதிப்பில் முந்தைய கட்டணம் அப்படிங்கிறது 9610 ரூபாயாக இருந்தது இருவழி பயண கட்டணம். தற்பொழுது இது 10%, அதாவது கிட்டத்தட்ட 1000 ரூபாய் அளவில் குறைந்து 8694 ரூபாய் அப்படிங்கிற மதிப்பில் இருக்கு. இதே இலங்கை மதிப்பில் முந்தைய கட்டணமானது 34,346 ரூபாயாக இருந்தது. இது தற்பொழுது 31,000 அப்படிங்கிற அளவில் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். ஏன் இந்த சலுகை ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா, தற்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசாமி கோவில் திருவிழாவாக இருக்கட்டும், நாளை தொடங்க இருக்கக்கூடிய வேளாங்கண்ணி மாதா கோவில் திருவிழாவாக இருக்கட்டும், இந்த 2 திருவிழாவையும் பயணிகள் கண்டுகளிக்கும் நோக்கோடு இந்த சலுகை அப்படிங்கிறது ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இரண்டாவது, கூடுதலாக பொருட்கள் எடுத்துச் செல்ல அனுமதி. ஆரம்பத்தில் கப்பல் நிறுவனம் பயணிக்கும் பயணிகள் 23 கிலோ வரைக்கும் தான் இலவசமாக பொருட்களை எடுத்துச் செல்லலாம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. தற்பொழுதும் இலவச பொருட்களின் எடை அப்படிங்கிறது இதுதான், 23 கிலோ தான். ஆனால் கூடுதலாக தாங்கள் 50 கிலோ வரைக்கும் பொருட்களை எடுத்துச் செல்லலாம். முன்னாடி 23 கிலோவா இருந்தது, தற்பொழுது 50 கிலோவா மாற்றப்பட்டிருக்கு. இதுல 23 கிலோ அப்படிங்கிறது மட்டும்தான் இலவசம். மீதி நீங்கள் எடுத்துச் செல்லக்கூடிய ஒவ்வொரு கிலோவுக்கும் இந்திய மதிப்பில் 50 ரூபாய் அப்படிங்கிறது கட்டணமாக வசூலிக்கப்படும். இதே இலங்கை மதிப்பில் கிட்டத்தட்ட உங்களுக்கு 180 முதல் 200 ரூபாய் அப்படிங்கிற அளவில் உங்களுக்கு கட்டணம் வசூலிக்கப்படும். அப்போது 23 கிலோனா கூடுதலாக நீங்கள் 27 கிலோ வரைக்கும் ஒரு கிலோவுக்கு 50 ரூபாய் அப்படிங்கிற கட்டணம் செலுத்தி பொருட்களை எடுத்துச் செல்லலாம். இதை நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா, எடுத்துகிட்டு போகிற ஒரு பெட்டியோட எடை 20 கிலோ தாண்டாமல் இருக்கணும். அப்போது நீங்கள் இதை 3ஆக பிரித்து 50 கிலோ எடை நீங்கள் கொண்டு போகிறீங்கன்னா 3 பெட்டிகளாக பிரித்து இதை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். மூணாவது, போக்குவரத்தில் மாற்றம். ஆரம்பத்தில் இவங்க சொல்லியிருந்த கப்பல் நிறுவனம் என்னென்னா, தினசரி இந்த சேவை அப்படிங்கிறது வழங்கப்படும் அப்படிங்கிறது. ஆனால் தற்பொழுது இந்த சேவையானது வாரத்தில் 3 நாட்கள் மட்டும் கிடைக்கிற மாதிரி வழங்கப்பட்டிருக்கு. அதாவது செவ்வாய், வியாழன், ஞாயிறு, இந்த 3 நாட்களில் மட்டும் உங்களுக்கு போக்குவரத்து நடைபெறும். மீதம் இருக்கக்கூடிய 4 நாட்கள் போக்குவரத்து இரு வழிகளிலும் நடைபெறாது. என்ன காரணம் அப்படின்னா, தற்பொழுது பயணிகளின் எண்ணிக்கை குறைவாக இருக்கிற காரணத்தினால் இந்த போக்குவரத்து சேவையில் மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஆகவே இந்த இரு சலுகைகளையும், அதாவது பயண கட்டண சலுகையாக இருக்கட்டும் அல்லது பொருட்கள் எடுத்துச் செல்றதுக்கான கூடுதலாக 50 கிலோ வரைக்கும் நம்ம எடுத்துச் செல்லலாம் அப்படிங்கிற சலுகையாக இருக்கட்டும், இது ரெண்டுமே பயணிகள் நீண்ட நாளாக எதிர்பார்த்து காத்திருந்த கோரிக்கை. இது தற்பொழுது வழங்கப்பட்டிருக்கு. இதை பயன்படுத்திக்கணும். நன்றி.